எடுத்துமை அழைத்து குரு மருக நிறைவேற்ற வருக வென்றழைத்து திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்து குருகுலமே வருக குருகுலமே வருக. மணியை அவர் கூறலாம் அழைக்கும் இறைவன் தரநொழியா பீடமே அன்பின் பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையா
பிரசன்னம் பிரசன்னமா ஆலயம் திரையாலயம் அருமையான ஓவியம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலராம் புனித தோமையாருடைய தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே இங்கு கூடி வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களும் இந்த திருப்பலிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஏடிஎஸ் கெனடி மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் உங்கள் அனைவருடைய பெயராலும் அன்போடு வரவேற்கின்றேன். வெல்கம் டியர் ஃபாதர்ஸ். பிரியமானவர்களே, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்கள் பெயராலும் நம்முடைய பங்கு குடும்ப தேர் திருவிழாவை சிறப்பிக்கின்ற வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். புனித தோமையார் கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை அற்புதமான விதத்திலே வழிநடத்தி இருக்கின்றார். புத்தாண்டின் சிறப்பு பரிசாக ஆலயத்தினுடைய இந்த விரிவாக்கமும் புது தோற்றமும் கொண்ட பொலிவுமிக்க ஆலயத்தை இந்த ஆண்டிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். வரக்கூடிய நாட்களிலே புனித தோமாவின் பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுமே அனைத்து நலன்களையும் பெற்று விசுவாசத்திலே உறுதி பெற்று நம்பிக்கையிலே ஒளி பெற்றவர்களாக தோமாவின் அடிச்சுவட்டுகளை பின்பற்றி நாமும் இறைவனுக்கு உகந்த சாட்சிகளாக வாழ இந்த திருப்பலியிலே ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். இத்தனை அருட்தந்தையர்கள் இங்கு வந்து நமக்காக ஜெபிப்பது மிகவும் ஆசீர்வாதத்திற்குரியது. ஆகவே அந்த விதத்தில் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் அவர்களுடைய பணிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நமக்காக அவர்கள் இந்த திருப்பலியிலே ஜெபிப்பார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே திருப்பணியாளர்கள் மத்தியிலே அருமையான இறை மக்களாக, சொந்த பந்தங்களாக, நண்பர்களாக கூடி வருகிற மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களாகிய அனைவருக்கும் புனித தோமையாரை பங்கின் பாதுகாவலராய் பெற்றிருக்கிற இறை மக்கள் யாவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள். திருநாள் வாழ்த்துக்கள். திருப்பாடல் 20 இறை வார்த்தை 1 முதல் 5 முடியுள்ள இறை வார்த்தையிலே உங்கள் வாழ்த்துக்களாக அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். நெருக்கடி வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யாக்கோபின் கடவுளுடைய திருப்பெயர் உங்களை எப்பொழுதும் பாதுகாப்பதாக. உங்கள் உணவு படையல்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் பணி பொருட்கள் யாவற்றிலும் ஆண்டவர் உடனிருந்து உங்களை வலுப்படுத்துவாராக. உங்கள் மனம் விரும்புவதை அவர் உங்களுக்கு தருவாராக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இத்திருப்பலிகளை நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். புனித தூமையார்
எண்ணங்களிலே உறுதி கொண்டவராக, தன் வாழ்க்கை பயணத்திலே சிறந்தவராக, ஆண்டவர் இயேசுவோடு இருந்து இயங்கி அவரை எடுத்து இயம்புகிற இறை வாழ்விலே என்றும் நீங்காத நினைவை பெற்றவராக நமக்கு ஒரு பாதுகாவலராக இறைவன் கொடுத்திருக்கிறார். அத்தகைய மேலான ஒரு புனிதர் வழியாக கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாட்களிலே அவருடைய மேலான ஆசீர்வாதம் பரிந்துரை வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். திருப்பாடல் 85 இறைவார்த்தை 12 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நாடு நல்கும். எனவே நம்முடைய அனைவருடைய வாழ்விலும் நல்லதையே ஆண்டவர் வழங்க வேண்டும், நல் விளைவை நாளும் நமது வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். இப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். இறைவனுக்கு உகந்த பலியாக மாறிட நமது குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மதங்களிலே மாற்றி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமது நன்றி கூறுகின்றோம். ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே.
இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று உரைக்கிறார். மெசியாவின் வருகையை முன்னுரைக்கும் பாடமாக இருக்கும் இந்த இறைவாக்கு நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் தருகிறது. புனித தோமா நம் மண்ணில் அறிவித்த செய்தியும் நமக்கு நல்வாழ்வையும் விடுதலையும் கொண்டு வந்தது. இன்று நாம் ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம் வாழ்வையே நற்செய்தியாக அமைத்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார் என்ற மனநிலையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, 7 முதல் 10 வரை இறைவார்த்தைகள். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம், இணையில்லாதவர் தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். புகழ் பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். நன்றியோடு அவர் முன்னே மகிழ்ந்து சென்றிடுவோம்.
தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். ஏனெனில் அவர் ஆண்டவர், மாண்புமிகு இறைவன். மலைகளும் கடலும் படைத்தவர் அவரே. நம்மை படைத்த ஆண்டவர் முன் தான் பணிந்திடுவோம். ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம் இணையில்லாதவர். தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகத்தில் கட்டடம் என்ற உருவகத்தை பயன்படுத்தி திரு அவையின் ஒழுங்கு மற்றும் ஒருங்கு நிலையை எபேசு நகர மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் பவுல். திருத்தூதர்கள் இக்கட்டத்தின் அடித்தளமாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் எடுத்துரைத்த நற்செய்தியின் வழியாகவே நம்பிக்கையாளர்கள் கிறிதுவோடு இணைகிறார்கள் என்று எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபிசேரிக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 வரை. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்றே தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, 24 முதல் 29 முடிய உள்ள இறைவாக்குகள். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கு விற்றிருக்கும் அருட்தந்தையர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் முதலிலே வரும் பொழுது கொஞ்சம் பதட்டத்தோடு வந்தேன். ஏனென்றால் திருவிழா திருப்பலி பங்கு தந்தை என்னை முன்னதாகவே சொல்லிவிட்டார், ஃபாதர் 10 நிமிஷம் பிரசங்க, 10 நிமிஷம் நல்ல அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி என்று சொன்னார். ஒரு பக்கம் மனசு படப்படவென்று அடித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் நீங்கள் வருகை கொடுக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்தேன். குழந்தைகள் நன்றாக நடனம் ஆடி ஆரத்தி எடுத்து உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்ன நான் சொல்ல போகிறேன் என்று நான் ப்ரிப்பேர் பண்ணதை எல்லாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன். ஆனால் உங்கள் கை கரங்களில் விவிலியத்தை பார்த்தவுடன் நான் நினைத்து விட்டேன், இன்று என் மறையுரை நன்றாகத்தான் இருக்கும். பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். ஏனென்றால் ஒவ்வொரு வாசகத்தையும் வாசிக்கும் பொழுது நான் அப்படியே ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தேன். சிறு பிள்ளைகள் ஆர்வமாக விவிலியத்தை எடுத்தார்கள். போதும், இது போதும் மறைவுரையை வைக்க. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் அனைவரும் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நாம் அனைவரும் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை இப்படி தான் என்ன பண்ணார், ஒரு சாமியார் இது மாதிரி திருவிழா டைமில் பிரசங்கம் கொடுக்க சொன்னார். அதனால் அந்த சாமியார் முன்னாடியே வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கோயிலை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்தார். பார்த்தா பாடற் குழுவை பார்க்கும் பொழுது ரொம்ப சோர்ந்து இருந்தார்கள். ஓ, டே அண்ட் நைட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பொழுது, பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படி என்று நினைத்தார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தேர் பக்கமாக போகும் பொழுது இளைஞர்கள் ரொம்ப ஆரவாரத்துடன் தேரை வந்து ஜோடித்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் இந்த பக்கம் ஓட்டம், அந்த பக்கம் பாட்டம் என்று ஒரே ப்ரிப்பரேஷன் மூடில் இருந்தாங்க. அப்பொழுது அந்த ஃபாதர் பிரசங்கம் வைக்க வரும் பொழுது, இறை மக்களே, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு எத்தனை மணி நேரம் அல்லது எத்தனை நிமிஷம் நான் மறையுரையை வைக்க வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு ஒருத்தர் எழுந்திருச்சு, ஃபாதர் எவ்வளோ நேரம் வேணால் பிரசங்கம் வைங்க ஃபாதர். ஹவ் என்ன பண்ணாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பிரசங்கம் வைங்க,
நாங்கள் தயாராக இருக்கிறோம். நானும் நம்புகிறேன் நீங்கள் மறையுரைக்கு தயாராக இருக்கிறீர்கள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருவாயவையானது நாம் அனைவருமே புனித தோமையாரினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அவர் டவுட்டிங் தாமஸ். அப்படி என்றால் இறைவனை நம்பாத திருத்துதர். இறைவனை நம்பாத திருத்துதர் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் நிறைய பேர் இன்றைய நற்செய்தியை காட்டி இயேசு உயிர்த்தெழுந்து வந்து விட்டார், அவர் விழாவில் என் கையை விட்டால் அன்றி அவர் கரங்களில் இருக்கிற அந்த ஆணியினுடைய தழும்பிலே என் விரல்களை விட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் என்று எல்லாரும் அவரை அக்யூஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவர் நம்பலை. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் இறை அனுபவத்தை தேடி சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறை அனுபவத்தை தேடி சென்றார். நீங்கள் நன்றாக விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் புனித தோமையார் இருக்கிற 2 பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி 11:16 நாம் பார்க்கிறோம். இயேசு யூதேயா பகுதிகளுக்கு செல்லவிருக்கிறார். அவருடைய சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, வேண்டாம் ஆண்டவரே, அவங்க நம்மளை சாவடிக்க முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது தோமையார் எழுந்து நின்று அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நாமும் அவரோடு சென்று இறப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமும் அவரோடு சென்று இறப்போம். அப்படி இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த ஒருவர் எப்படி இயேசுவை நம்பாமல் இருக்க முடியும்? இருக்க முடியுமா? முடியாது. எனவே அவர் இறை அனுபவத்தை தேடினார். எல்லாரும் ரூமுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த திருத்தூதர் மட்டும் வெளியே சென்று நடந்தார். ஏன்? அவருக்கு நெஞ்சில் பயமில்லை. நான் இயேசுவினுடைய சீடன் என்று அவருக்கு பயமில்லை. எனவே தெம்பாக வெளியில் நடந்து சென்றார். அது மட்டுமல்ல, மற்ற சீடர்கள் மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் சொல்றாங்க, தோமா, நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆனால் தோமா என்ன சொன்னார்? நானும் ஆண்டவரை காண வேண்டும். என் கரங்களால் அவருடைய கரங்களை தொட வேண்டும். என் கரங்களால் என் விரல்களால் அவருடைய விழாவில் இருக்கிற காயத்தை தொட்டு பார்க்க வேண்டும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்றும் நீங்கள் சொல்லணும்னு சொல்றதுக்காக நான் நம்பல, ஆனால் நான் என் கண்ணார காண வேண்டும் அந்த அன்பின் காயத்தை, அந்த எனக்காக பிளவுபட்ட இதயத்தை என் கரங்களால் தொட்டு பார்க்க வேண்டும். அவர் இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நீங்கள் இந்த விவிலியத்தை எத்தனை முறை படித்தாலும் விசுவாசத்தின் ஆழமான வார்த்தை புனித தோமையார் இடத்திலிருந்தே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை அது? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இதை போல நம்பிக்கை உள்ள விசுவாசம் உள்ள வாக்கியம் விவிலியத்தில் எங்குமே இல்லை. புனித பேதுரு கூட இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீர் வாழும் கடவுளின் மகன், மெஸ்ஸியா நீங்கள். ஆனால் புனித தோமையார் அதையெல்லாம் தாண்டி நீரே ஆண்டவர், நீரே கடவுள், நீர் மெஸ்ஸியா மட்டுமல்ல, நீர் இந்த உலகில் படைக்கும் முன்பு இருந்தவர், வாழ்ந்தவர், வாழ்கின்றவர், வாழப்போகிறவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இறை அனுபவம் வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இறை அனுபவத்தோடு இருக்க வேண்டும். இறைவனை நாமும் உணர வேண்டும். இன்றைக்கு தோமையாரனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும், இது ஒரு விழா, வருடம் வருடம் வருகிற விழாவாக அல்ல, மாறாக இந்த விழாவில் நானும் என் இறைவனை உணர வேண்டும், நானும் என் இறைவனை அனுபவிக்க வேண்டும். அனுபவமே சிறந்த ஆசான். அதனால தான் பாருங்க, பணம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல பணக்காரராகவே இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர்கிட்ட எவ்வளோ பணம் வேணால் கொடுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. சில பேர் எவ்வளோ டிகிரி இருக்கும், ஆனால் படிப்பு இருக்காது. ஏனென்றால் அனுபவம் இல்லை. நீங்கள் எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் அனுபவம் இல்லை என்றால் என்ன மட்டும்தான். அதான் பாருங்க, ஒரு சில பெற்றோர்கள், அதாவது நம்முடைய தாத்தா பாட்டிகள், அவங்க முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் 6 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கும். அவங்க சம்பாதிச்சது எவ்வளோவா இருக்கும்? 10 ரூபா. அந்த காலத்தில் 10 ரூபா 2 ரூபா அப்படி தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் 8 பிள்ளைக்கு உணவு கொடுத்திருப்பார்கள்.
த பெஸ்ட் எக்கனாமிஸ்ட் யாரு? நம்முடைய தாத்தா பாட்டிகள் தான். கொடுக்கிற பணத்தை எங்கே செலவு செய்ய வேண்டும், எங்கே வைக்க வேண்டும், எவ்வளவு மீதி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் அனுபவத்தினுடைய அழகு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இறை அனுபவத்தை தோமையாரும் வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருப்பாடல் ஆசிரியர் 34:8 சொல்லுகிறார், ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், கோயிலுக்கு வந்தால் போதும், பூசையை பார்த்தா போதும், சாமியார் சொல்கிற பிரசங்கத்தை கேட்டால் போதும், வீட்டுக்கு போனால் போதும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், வரோம், சாமியை பார்க்குறோம், வணக்கம் சாமி, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறோம். அப்புறம் பூசையை முடிக்கிறோம், நடுவில் நன்மை கொடுக்குறாங்க, வரோம், நேராக வரோம், நாக்கை நீட்டுறோம், கையை நீட்டுறோம், நன்மை கொடுங்க, சாப்பிட்றோம், போகிறோம், உட்காரோம் ஒரு மூலையில். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாங்க. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது, ரொம்ப நன்றி சாமி, நீ சீக்கிரமாக மறைவுரை வச்சு முடிச்சுட்டு நான் போகிறேன். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது இந்த காலத்தில் இப்படி தான் இருக்கிறது. எல்லாரும் வருகிறார்கள், நானும் வருகிறேன். எல்லாரும் திருப்பலியை பார்க்கிறார்கள், நானும் பார்க்கிறேன். எல்லாரும் நன்மை வாங்குகிறார்கள், நானும் நன்மை வாங்குகிறேன். எல்லாரும் சென்று வருகிறார்கள், நானும் சென்று வருகிறேன். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது அனுபவத்தை அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு நிறைய பேர், நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஊரில் கேட்கும் பொழுது ஒரு சில குடும்பங்கள் இருக்கும், எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். ஒரு சில நம்ம புதுசாக போகும்போது நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சாமி நான்லாம்ப்பா இதுக்கு முன்னாடி இருந்த சாமியார்கிட்ட ரொம்ப க்ளோஸ், எந்த வேலையாக இருந்தாலும் நான் தான் செய்வேன், நான் தான் முன்னே எல்லாத்தையும் செஞ்சுப்பேன். ஆனால் இந்த சாமியார் சரியில்லை, அதனால தான் நான் கோயிலுக்கே வர்றதில்லை. என்னது, இந்த சாமியார் சரியில்லை, அதனால தான் நான் கோயிலுக்கே வர்றதில்லை. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆலயத்திற்கு வருவது எங்களுக்காக அல்ல, பங்கு தந்தைக்காக அல்ல, மாறாக யாருக்காக வருகிறீர்கள்? கடவுளுக்காக வருகிறீர்கள், இயேசுவுக்காக வருகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்காகவும் உங்களுக்காகவும் தான் வருகிறீர்கள். பல பேர் நினைத்துட்டாங்க, நல்ல பிரசங்கத்தை காதார கேட்டால் போதும். இல்லை இல்லை, நீ இறைவனை சுவைக்க வேண்டும், இறை அனுபவம் உன்னில் விதைக்க வேண்டும். அப்படி அனுபவம் இல்லை என்றால் நம்ம எல்லாரும் எப்படி ஷாலோ கிறிஸ்டியன்ஸ். அப்படி என்றால் இந்த வீட்டுக்கு முன்னாடி தொங்கி கொண்டு இருக்கும் தெரியுங்களா மணி, காற்று அடித்த உடனே சத்தம் போடும், அதுக்கப்புறம் அமைதியாக நின்றுடும். அதை போல கிறிஸ்துவர்களாகிவிடும், அதே போல கிறிஸ்துவர்களாக விடுவோம். நம்முடைய அனுபவம் நம்மை கிறிஸ்துவில் இணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் தோமையாருக்கு கிடைத்தது. அதனால தான் அவர் என்ன சொன்னார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், என்ன வேணா செய்வேன். ஏன், நான் உன்னை அனுபவித்து விட்டேன். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், தேனை சுவைத்தவன் எவனும் சர்க்கரைக்கு ஆசைப்படவே மாட்டான். ஆமாவா இல்லையா? தேனை சாப்பிட்டதுக்கு பிறகும் சர்க்கரைக்கு யாரும் ஆசைப்பட மாட்டார். ஏன், அது அனுபவத்தால் கிடைத்தது. இதை விட வேற என்ன வேணும்? அதே போல இறைவனினுடைய அனுபவம் நமக்கு இல்லை என்றால் இங்கிருந்து அங்கே போவோம், அங்கிருந்து அங்கே போவோம், இங்கிருந்து அங்கே போவோம். இன்னைக்கு நிறைய பிரிவினை சகோதரர்கள் வந்து விட்டார்கள். இன்று நிறைய கிறிஸ்துவர்கள் நம்முடைய ஆலயத்தை விட்டு அவர்களுடைய இடத்திற்கு செல்கிறார்கள். இன்னும் சிறிது காலம் சென்ற பிறகு அங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்வார்கள். ஏன்? அவர்களிடத்தில் அனுபவம் இல்லை, அவர்களுக்கு அனுபவம் இல்லை. இங்கே கொஞ்ச நேரம், அங்கே கொஞ்ச நேரம், இந்த பக்கம் கொஞ்ச நேரம். சில பிள்ளைகளை பாருங்கள், வேலைக்கு போகும் பொழுது ஒரு சிலர் எல்லாம் 5 வருஷம் 2 வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கவே மாட்டாங்க. 3 மாதம் இங்கே, 6 மாதம் அங்கே, 7 மாதம் அங்கே. ஏன்? அவர்களுக்கு அந்த அனுபவம், அந்த ஒன்றிப்பு இல்லை. அதே போல கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் அனுபவம் இல்லை என்றால், நமக்கும் இறைவனுக்கும் அந்த ஒன்றிப்பு இல்லை என்றால் நாமும் என்ன பண்ணிடுவோம்? அப்படித்தான் இருப்போம். ஆமென். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அப்படி விவிலியத்திலே பல அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அந்த அனுபவசாலிகளுக்கெல்லாம் முதன்மையானவராக புனித தோமையார் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எப்பொழுதும் நம்புகிறேன், இதைவிட அன்பான, இதைவிட நம்பிக்கையினுடைய ஆழமான வார்த்தை விவிலியத்தில் இல்லை. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். எனவே இயேசுவில் பிரியமுள்ளவர்களே,
அந்த நம்பிக்கை தான் அவரை எங்கோ இருந்து அவரை இந்தியாவிற்கு வரவழைத்தது, இறை வார்த்தையை அறிவிக்க வைத்தது. அதற்காக இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே இறைவனுக்காய், இயேசுவுக்காய் உயிரை கொடுக்க தோன்றியதற்கு காரணம் அந்த அனுபவமே. எனவே நாமும் இறைவனின் அனுபவத்தை உணர்வோம், வார்த்தைகளை அல்ல, வாழ்க்கையில் உணர்வோம், வாழ்வோம். இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருவிழா திருப்பலியானது நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துக்காகவும், இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய கருத்திற்காகவும் மற்றும் ஜோசப் ஆண்டனி, சகுந்தலா ஆசிரியை, சகாயகுமார் கிறிஸ்டி குடும்ப கருத்துக்கள், மகன்கள், மகள்கள், மருமக்கள் குடும்பங்களின் ஆசிருக்காக, ஆரோக்கியநாதன் எலிசபெத் குடும்பத்தார் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாக, பவுல் ஜெயபிரகாஷ், சாந்தி ரோஷிலின் மேரி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாக, ஜான் போஸ்கோ, மல்லிகா பிரவீன், அகிலா போஸ்கோ குடும்ப கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாக, எலிசபெத் கருத்துப்படி ரோசி தாமஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, சுவாமிநாதன் பிரேமா மேரி கருத்துப்படி ஏஞ்சலின் சேவியர் இவர்களின் சுகப்பிரசவத்திற்காக, சுவாமிநாதன் பிரேமா மேரி கருத்துப்படி ஜூட் ராஜேந்திரன், டீனா மெர்சி குழந்தை விபாக்கியம் வேண்டி, ஜெசிந்தா தினேஷ் கருத்துப்படி பால்துரைக்கு உடல் சுகம் பெற வேண்டி, வில்லிதாஸ் கிறிஸ்டின் மேரி கருத்துப்படி வில்சன் ரொனால்டின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக, பிலிப் ரோசி கருத்துப்படி அந்தோனிசாமி, லூர்தம்மாள், அந்தோனி, அருளாயி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, பாத்திமா மேரி கருத்துப்படி அருளிரதிராஜுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, அந்தோனி அருள் ஜெயராஜ், ரெக்ஸ்லின் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், சதீஷ் ஜமுனா குடும்ப நலனுக்காகவும், மரிய புஷ்பம் கருத்துப்படி சார்லஸ் பவுல்ராஜின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி நம் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார்.
அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்ந்த புனித தோமையாரை போன்று நாமும் வாழ தேவையான வரங்களை தரும்படியாக இப்போது நாம் ஜெபிப்போம். திரு அவைக்காக ஜெபிப்போம். உயிரினும் மேலான பேரன்பு கொண்ட தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறையாசிரியை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் இந்திய நாட்டிற்காக ஜெபிப்போம். கருணை கடலே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் பதவிகளையும் பட்டங்களையும் செல்வங்களையும் எதிர்பார்த்து ஆளாமல் உம்மிடம் விலைமதிக்க முடியாத ஞானத்தை பெற்று நல்லாட்சி புரியவும் மக்களின் தேவைகளை உணர்ந்து பணி செய்யவும் உத்வேகத்தை எம் நாட்டு தலைவர்களுக்கு வழங்கிடும் வரம் வேண்டி புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறரின் சுமைகளையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்ட இறைவா, எங்கு நோக்கினாலும் ஒரே குண்டுவெடிப்புகளும் போராட்டங்களும் நிலநடுக்கங்களும் வன்கொடுமைகள் பாலியல் போன்ற கொடுமைகளால் பாதிக்கப்படும் மக்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு அவர் ஆவியானவரின் வழிநடத்துதல் தொடர்ந்து கிடைத்திட வரம் வேண்டி புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் பங்குக்காக இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் எம் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் படும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எங்களுக்கு கிடைக்கும் வெற்றி வாகை என்பதை உணர்ந்து குடும்ப வாழ்வில் தனிமை, வருத்தம், நெருக்கடி, தோல்வி, வேதனை, குழந்தை பேரின்மை இவைகளிலிருந்து மீண்டும் எழுந்திட குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் தலைத்து ஓங்கிட வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றாமான இறைவா, புதிய கல்வி ஆண்டில் பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி பயிலும் என் இளையோர் அனைவரும் புதிய படைப்பாய் மாற்றி தங்கள் பெற்றோரின் துயரங்களை உணர்ந்து படிப்பிலும் நல்ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க ஞானத்தையும் புத்தியையும் அன்பையும் அவர்களுக்கு வழங்குமாறு புனித தோமையார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்தந்தையர்கள் பங்கில் பணியாற்றுவோருக்காக இரக்கமும் பேரன்பு மிக்க எம் இறைவா, எங்கள் பங்கையும் பங்கு தந்தையையும் இன்று திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அருட்தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பங்கு தந்தைக்கு உதவியாக உழைக்கும் அன்பு வழிகாட்டிகள், இயக்க உறுப்பினர்கள், பக்த சபை உறுப்பினர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், வேதியர், அருட்சகோதரியர் மற்றும் பங்கில் ஆர்வமாக பணியாற்றும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்து மக்களை வழிநடத்த தேவையான அருளை தர வேண்டுமென்று இந்த தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு அளித்திடும் எம் இறைவா, எம் குடும்பங்களில் கிறிஸ்துவில் மரித்த விசுவாசிகள் அனைவரும் நித்திய இளைப்பாற்றி அடையவும் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் அவர்களை இணைத்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, ஆழ்ந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எங்களை நீ நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய தேவைகளை அர்ப்பணித்திருக்கிறோம். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொடுத்தருள உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பவனி முன்னாடி இருக்கின்றன, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நில்லுங்க. காணிக்கை பவனியில் பங்கேற்கின்றவர்கள் 2 அருட்தந்தையர்கள் நிற்பார்கள். வந்து காணிக்கை பவனியில் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கையாய் தருகின்றேன்
தலைவா என் வாழ்வை பணியாக்கவே ஏற்றிடுவீர் இறைவா என்னை மாற்றிடுவீர் தலைவா என் வாழ்வை பணியாக்கவே மாற்றிடுவீர் தலைவா என் வாழ்வை பணியாக்கவே என்னை முழுதும் உங்கள் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன் என்னில் நீர் வாழ உம்மில் நான் மகிழ கோவந்தினால் வருகின்றேன் ஏற்றிடுவீர் இறைவா என்னை மாற்றிடுவீர் தலைவா என் வாழ்வை பணியாக்கவே ஏற்றிடுவீர் இறைவா என்னை மாற்றிடுவீர் தலைவா என் வாழ்வை பணியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்ற கொலையை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பழி செலுத்தும் நாங்கள் உமது கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உமது திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினே. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உங்கள் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றே. ஆகவே இன்றும் இன்றும் வானக தூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இருதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமண் ஏற்றுக்கொள்ளும். உம் திருமண் கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித தோமையார், இன்னும் இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் உரியதே. ஆமென். 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 அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர் செம்மறியின் இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தலைவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவர், நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவர். உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நீயே நீயே இயேசுவே, நீயே நீயே இயேசுவே. நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவர், நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவர். உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். தோளில் என்னை சுமந்தது, என் தோல்வியிலே அழுதது, தோளில் என்னை சுமந்தது, என் தோல்வியிலே அழுதது. தொலைந்திருந்தேன் தேடியது, தொலைவினிலே தெரிந்து கொண்டாய். நான் உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவர், நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவர். உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நமது பங்கின் தேர் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே மீண்டுமாக பங்கு மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே திருநாட்கள், நாளை திங்கள் புனித பொனவேந்தர் ஆயர் மறைவல்லுனர் இவருடைய நினைவு, 16ஆம் தேதி
செவ்வாய்க்கிழமை கார்மேல் மலை புனித கன்னிமரியாளுடைய கார்மேல் அன்னை திருவிழா. இந்த வாரத்தின் திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு அருட்சகோதரிகளுடைய சிற்றாலயத்திலே திருப்பலியானது நடைபெறும். வரும் ஞாயிறு 21ஆம் தேதி அன்று மறைக்கல்வி ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு காலை 11 to 12 மணி வரை கருத்தரங்கானது நடைபெறும். ஆகவே இதை பற்றி ஏற்கனவே குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கின்றோம். ஆகவே அனைத்து மறைக்கல்வி ஆசிரியைகள் தவறாது கலந்து கொள்ளுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வேளையிலே சிறப்பாக இந்த நாளை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். மழையினுடைய ஆசீரோடு இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். மூவொரு இறைவனுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அதே போலவே அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் நம்மோடு இருந்து நமக்காக பரிந்துரைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய பாதுகாவலரான புனித தோமா நாம் நம்பிக்கையிலே வளர, விசுவாசத்திலே எழுச்சி பெற தொடர்ந்து துணை புரிந்து கொண்டிருக்கின்றார். புனித தோமாவிற்கும் நம்முடைய நன்றிகள். இதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய குருக்களுக்கு சிறப்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்ற நேரம் இது. ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இத்தனை குருக்கள் வந்திருக்கின்றார்கள். சிம்பிளாக நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்ட்டு ஒரு சிலர் கேட்டார்கள். ஆகவே அந்த விதத்தில் குருக்கள் நிறைய பேர் இந்த திருவிழாவிற்கு வந்து நமக்காக செபித்து தங்களுடைய ஆசிரை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். முதலாவதாக இந்த திருப்பலியை தலைமையேற்று வழி நடத்திய நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் கவுண்டம்பாளையம் பங்கு தந்தையுமான ஃபாதர் ATS கெனடி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவோம். சௌரிபாளையம் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை P. மரிய ஜோசப் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். லூர்துபுரம் பங்கு தந்தை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் கனகராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். அழகானதொரு முன்னுரையை கொடுத்து ஆசீர்வதித்த இடுவம்பாளையம் பங்கு தந்தையும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையுமான அருட்பணி புஷ்பநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். நம்முடைய பாசத்திற்குரிய அருட்தந்தை ஹென்றி டேனியல் புக்கிளிபாளையம் பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். பல்லபாளையம் பங்கு தந்தை அருட்பணி குழந்தை சாமி அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். சோமனூர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜான் சேவியர் அடிகளாருக்கு நன்றிகள். கோபியின் பங்கு தந்தை ஃபாதர் மரிய ஆண்டனிக்கு நம்முடைய நன்றிகள். முதல்வரும் தாளாளருமான அருட்தந்தை ததேயுஸ் ஆரோக்கிய ததேயுஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள்.
மரியநல்லூர் பங்கு தந்தை ஃபாதர் திரவியம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். பிஷப் உபகாரசாமி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஃபாதர் பீட்டர் மரியதாஸுக்கு நம்முடைய நன்றிகள். திருப்பூர் கத்ரீனம்மாள் ஆலய பங்கு தந்தை ஃபாதர் அருள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். ஒண்டிப்புதூர் சென்ட் ஜோசப் பள்ளியின் முதல்வரும் தாளாளருமான ஃபாதர் கிருபாகரநாதன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். நம்முடைய மறை மாவட்டத்தின் வழக்குரைஞர் அருட்தந்தை ஆரோக்கிய பிரதீப் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இன்ஃபன்ட் ஜீசஸ் பள்ளியினுடைய முதல்வரும் தாளாளருமான ஃபாதர் எட்வர்ட் ஞானசேகரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். கொலப்புலூர் பங்கு தந்தை ஃபாதர் டேவிட் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். புனித மிக்கேல் மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை ஆசிரியரும் என் அன்பு சகோதரருமான ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய நாளின் நல்லதொரு மறையுரையாற்றிய மரியபுரம் உதவி பங்கு தந்தை ஃபாதர் அன்பு அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருவழிபாட்டை சிறப்பித்த அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்குமே சிறப்பான விதத்தில், அதே போலவே உணவுக்குழு உறுப்பினர்கள் காலையிலிருந்து நிறைய ஆண்கள் காய் வெட்டுறதுலேருந்து நிறைய பணியை செய்திருக்கின்றார்கள். உணவுக்குழு உறுப்பினர்களும் அன்பிய பொறுப்பாளர்களும் இவர்களுக்கு சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை போலவே திருப்பலிக்கு முன்பாக வரவேற்பு நடனம் ஆடிய குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும், அதை போலவே கும்ப ஆராத்தி போன்றவை எடுத்த அனைவருக்குமே நம்முடைய நன்றிகள். நம்முடைய பாசத்திற்குரிய எஃப்எம்எம் அருட்சகோதரிகள் பல்வேறு விதத்தில் திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் சரி, நற்கருணை வழங்குவது, இன்னும் மறைக்கல்வி மற்ற எல்லா பணிகளிலுமே நமக்கு துணையாக இருந்து வழி நடத்துகின்றார்கள். ஆகவே அனைத்து அருட்சகோதரிகளுக்கும், இன்னும் சிறப்பாக இந்த கான்வென்ட்டினுடைய சுப்பீரியர் அருட்சகோதரி வல்சா அவர்களுக்கும், ஆண்டு முழுவதும் ஆலய பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அருட்சகோதரி மோட்சா அவர்களுக்கும் சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை போலவே ஆண்டு முழுவதும் திருப்பலிக்கு தயாரிக்கின்ற பணி, பாடகர் குழு, இப்படி பல்வேறு விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு உபதேசியார் ஆண்டனி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அதை போலவே நம்முடைய பாராட்டிற்குரியவர்கள் பாடற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே மாலையிலே பயிற்சி எடுத்து ஞாயிறு திருவழிபாட்டும் சரி, இன்றைய நாளிலுமே சிறப்பான விதத்தில் அழகிய குரலால் பாடி இந்த தெய்வீக பலியை நல்ல முறையிலே நாம் பங்கேற்க உதவி செய்திருக்கின்றார்கள். பாடகர் குழுவினருக்கு நன்றி. ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் நிறைய பேர் பல்வேறு விதத்தில் பல்வேறு அலங்கார பணிகளை ஸ்டேஜிலும் சரி, இங்கு ஆலயத்திலும் சரி செய்வதற்கு உதவி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகள். அதை போலவே இயேசுவின் கண்மணிகளான பீடச் சிறுவர்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியிலே பங்கேற்ற
இறை மக்களாக்கிய பங்கு மக்களாக்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை போலவே கிளை பங்கான சிலுவைபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இறை மக்கள் ஒவ்வொருவருக்குமே சிறப்பான விதத்தில் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். லைட் போடுவதற்கு உதவிய சத்யபிரியா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அதை போலவே ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுகின்ற மீறியவர்களுக்கும் இன்னும் பல்வேறு விதத்திலே உதவுகின்ற ஒவ்வொருவருக்குமே நம்முடைய நன்றிகள். வேறு யாருக்காவது நன்றி சொல்லாமல் மறந்திருந்தால் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நீங்கள் செய்யக்கூடிய பணி இறைவனுக்காக செய்கின்றீர்கள். நம்முடைய திரு அவையிலே பொறுப்பானது பணி செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த விதத்தில் ஒவ்வொருவருமே சிறப்பான விதத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நான் பொறுப்பேற்று இப்போது ஏறக்கூடிய 1 மாதமும் 2 வாரமும் ஆகின்றது. இந்த நாட்களிலே நீங்கள் காட்டுகின்ற அன்பிற்கும் ஒத்துழைப்பிற்கும் சிறப்பான விதத்தில் என்னுடைய நன்றிகளை ஒவ்வொருவருக்குமே சிரம் தாழ்த்தி தலை வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இப்போது நம்முடைய பங்கிலிருந்து +2 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற முதல் 3 பேருக்கு பண முடிப்பு பரிசும் 2000, 1500, 1000 என்கின்ற விதத்திலும் மற்றவர்களுக்கு பாராட்டு பரிசுமானது அருட்தந்தையர்கள் வழங்குவார்கள். இதை பற்றிய அறிவிப்பை ஆசிரியர் திரு அருள் அவர்களை கொடுக்க அன்போடு அழைக்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை அனைவருக்கும் பங்கு மக்கள் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசு பெறக்கூடிய நபர்கள் விரைவாக முன்னால் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 23-24ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. டினோ டெல்பின் 552 எடுத்து முதலிடத்தை வகிக்கிறார். வந்து பெற்று அருட்தந்தை கென்னடி அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். கிங்ஸ்டன் ஜோஸ் 527 2ஆம் இடம், 527 2ஆம் இடம். மரியாதைக்குரிய சபரிபாளையம் பங்குத்தந்தை மரிய ஜோசப் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 3ஆவது பரிசு பிரவீனா 519. இவருக்கு ஃபாதர் கனகராஜ் லூர்துபுரம் பங்குத்தந்தை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். ஜெசிந்தா வித்யா ஆறுதல் பரிசு 448. 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய டோனி டிக்சன் மரியாதைக்குரிய அருட்தந்தை ஹென்றி டேனியல் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். பிரின்சி பவுலினா 453 2ஆம் இடம். அருட்தந்தை குழந்தைசாமி பல்லபாளையம் பங்குத்தந்தை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். 3ஆம் இடம் நிக்சரி 442 எடுத்திருக்கிறார். அவர்களுக்கு பரிசு வழங்க மரியாதைக்குரிய திருப்பூர் பங்குத்தந்தை புஷ்பநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
ஓகே. 12ஆம் வகுப்பில் ஆறுதல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய பன்சி அவர்களை வந்து பரிசு பெற்றுக்கொள்ளுமாறு ஜான் சேவியர் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பன்சி. ஜஸ்டினா வித்யா ஆறுதல் பரிசை பெறுமாறு மரியாதைக்குரிய மரிய அந்தோணி அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காருண்யா லக்ஷிதா ஆறுதலை பரிசை பெற ரித்திக் ஆறுதல் பரிசை பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன். நிக்ஸித்ரி ரித்திக் திரவியம் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஃபேபியன் இன்பான் அருத்தந்தை ததையு அடிகளார் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். சரி. ஆறுதல் பரிசை பெற செர்லி அவர்கள் ஃபாதர் பீட்டர் மரிதாஸ் பிஷப் உபகாரசாமி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அர்ஷா ஸ்வீட்டி ஆறுதல் பரிசை பெற ஃபாதர் கிருபா அவர்களை ஃபாதர் அருள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஷெனான் ஆறுதல் பரிசு ஃபாதர் கிருபா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிஜோ மார்ஷல் ஆறுதல் பரிசை பெற அருட்தந்தை பிரதீப் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனுஷா ஆறுதல் பரிசு எட்வர்ட் ஞானசேகர் அருட்தந்தை அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் வேண்டுதல் தேரானது மந்திரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இங்கு ஆலயத்திலே திவ்ய நற்கருணை ஆசீர் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு அன்பின் விருந்தானது அனைவருக்கும் இங்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மேடையின் அருகிலே பரிமாறப்படும். அனைவருக்கும் தேவையான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து வீண் செய்ய வேண்டாம். உணவினை வீண் செய்யாமல் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும், அதை போலவே அங்கே இருக்கக்கூடிய கூடையிலோ அல்லது அந்த கேரி பேக் வைக்கப்பட்ட இடத்துல உங்களுடைய நீங்கள் சாப்பிட்டு விட்டு அந்த தட்டுகளை அதில் போட்டு உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயத்தை உள்ளே யாரும் வர வேண்டாம். ஆலயத்தின் வெளியேவும் இந்த புறம் இடம் இருக்கின்றது. ஆகவே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு தூய்மையாக வைத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எளிய விழா என்று சொன்னீங்க, ஆனால் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். அதுவும் அழைப்பு கொடுத்த உங்களுடைய பங்கு தந்தை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், உங்கள் பங்கு தந்தையிடம் அவிநாசி மக்கள் அருமையான மக்கள், சிறப்பான மக்கள், எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று சொல்லியிருந்தேன்.
அது மாதிரியே நான் வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு நான் மிக சிறப்பாக இந்த திருப்பலியை ஒவ்வொரு குழுவினரும் இணைந்து அவரோடு இணைந்து மிக சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் இங்குள்ள அருட்தந்தைகள் அனைவரின் சார்பாக முதலில் உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஜோராக கைதட்டுவோம். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. நல்லா செய்கிறீங்க. நான் கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் உங்களை அப்பப்போ நான் நினச்சிட்டே தான் இருக்கிறேன். வாட்ஸ்அப் மூலம் எல்லா செய்தியும் வந்துட்டு தான் இருக்குது. உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய அருமையான பங்கு தந்தை, நான் ஏற்கனவே சொல்லிக்கின்றேன், என்னுடைய வகுப்பு தோழர் மிக மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே இத்தனை காரியத்தை செஞ்சுட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இருந்த குழுக்களை அழித்து விடாமல் எல்லா குழுக்களையும் உற்சாகப்படுத்தி இந்த தோமையார் ஆலயத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அருட்தந்தை மரி ஜோசப் அவர்கள் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அதுக்கு உதாரணமாக படிப்பிலே நல்ல விதத்திலே படித்தவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து எல்லோருக்கும் முன்பாக உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் எத்தனையோ காரியங்களை அவர் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவே உங்கள் பங்கு தந்தையை இங்கு இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் கைகளை தட்டி உங்கள் பங்கு தந்தைக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய பங்கு தந்தைக்கு நல்ல விதத்திலே ஒத்துழைப்பு தாருங்கள். அவர் சிறப்பாக பல மடங்கு சிறப்பாக இந்த பங்கை கொண்டு வருவார் என்பதிலே எந்த விதத்திலும் ஐயப்பாடில்லை. நானும் உங்கள் அனைவருக்காகவும் உங்களுடைய பங்கு தந்தைக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் இங்குள்ள அருட்தந்தையர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இந்த திரு அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறுதி பாடல் பாடுவோம். ஆலயத்தின் முன்பாக வேண்டுதல் தேரிற்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாதுகாவலரான புனித தோமையாரினுடைய விழாவிலே தந்தையாக இறைவா, நீர் இந்த புனிதரை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறீர்கள். உன்னதமான அப்போஸ்தலராக இந்திய நாட்டிலே மறைப்பணி செய்து நற்செய்தி பணியை செய்து இதோ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக நேசிக்க உணர்ந்து கொள்ள கிருபை புரிந்திருக்கிறீர்கள். இதோ இந்த புனிதரின் வழியாக பாதுகாவலை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கின்ற எல்லா மக்களையும் நீர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. நன்றி கிடந்த உள்ளத்தோடு தேரினை நாங்கள் சுமக்கின்ற பொழுது, சூழ்ந்து செல்கின்ற பொழுது ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் பாதம் வந்து சேரட்டும். ஆண்டவரே, இந்த தேரினை ரட்சித்தருளும், ஆசீர்வதி தருளும். எங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் பாதம் வரட்டும். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தைக்கு நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உன்னதமான வாழ்வை சுவைக்க, எங்களுடைய நற்செய்தி வாழ்வு, அப்போஸ்தலிக்க வாழ்வு உன்னதமான வாழ்வாக மாற திருவிழாவுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, ஐயா
உம்மை புனிதரின் தூய நீரில் பங்கேற்று வாழ்வோமே இறை மக்கள் அனைவரும் ஆலயத்திற்குள்ளாக வரவும். நற்கருணை ஆசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் ஆலயத்திற்குள்ளே வாருங்கள். ஆலய வளாகத்தில் இருப்பவங்க அமைதி காக்கவும். ஆலயத்துக்கு வலதுபுறம் இருப்பவர்கள் தயவு செய்து அமைதியாக இருங்கள். நற்கருணை ஆசிரியை பெற்ற பின்பு உணவுக்கு தயாரிக்கலாம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் செய்யும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். தூய ஆவியாரே, உம்மை வணங்குகிறோம்.
மூவரு இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்கள் பாதுகாவலர் வழியாக இந்த ஆலயத்திலே செய்திருக்கிற அருள் செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஆலயத்திலே நிறைவேற்றப்பட்ட திருப்பலிகள், பெற்றுக்கொண்ட அருள் கொடைகள், கொண்டாடிய அருட்சாதனங்கள், இந்த மக்களுடைய எழுச்சியான புதுப்பிப்பு பணிகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவா, எல்லா புகழும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah. 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் மனசில் நினைச்சு, கடந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிற உடல் உள்ள ஆரோக்கிய நலனுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, பணியிலே இறைவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்மை உழைப்பும் நேர்மையும் கொண்டு கடைபிடித்த தருணத்திலே இறைவனே உங்கள் குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரோடு சேர்ந்து கொண்டு நன்றி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கடந்த ஆண்டில் உங்கள் அன்பியத்தில் நடக்கப்பட்ட ஒவ்வொரு அன்பிய கூட்டங்கள், எல்லா அன்பியத்திலும் கலந்து கொண்ட உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக இறைவன் உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே செய்திருக்க நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஜனவரி மாதத்திலே இந்த ஆலயத்தில் நடைபெற்ற மிக அற்புதமான புதுப்பிப்பு பணி, எல்லா வகையிலும் எல்லாரும் ஒரே குடும்பமாக இணைந்து பல குழுக்களாக பிரிந்து அற்புதமான வகையில் பங்கு தந்தையோடு இணைந்து கொண்டு இந்த ஆலயத்தினுடைய காரியத்திலெல்லாம் முனைப்பாக செயல்பட்ட தருணத்திலே இறைவன் கொடுத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி பெருக்கோடு அவரை போற்றுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த ஆண்டினுடைய பாதுகாவலனுடைய விழாவை கொண்டாட மிக எளிமையான முறையில் இது ஆரம்பிக்கப்பட்டாலும் உன்னதமான எழுச்சி பூர்வமாக அனைவரும் ஒன்றாக இணையவும், குழுக்களாக இதில் பங்கேற்கவும், இன்னும் சிறப்பாக முன்னால் இந்நாள் பங்கு தந்தையின் மத்தியிலே இறைவனுடைய சந்நிதியிலே அவருக்கு நன்றி உணர்வுடைய ஆராதனையிலே கலந்து கொள்ள இருக்கிற பொழுது 2 பங்கு தந்தைகளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் 2 பேருக்கும் இறைவன் உடல் உள்ள ஆரோக்கிய நன்மை கொடுத்து தொடர்ந்து இந்த பங்கை வழிநடத்த வேண்டும் எனவும், புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற பங்கு தந்தைக்கு ஆண்டவருடைய அருள் துணை எப்பொழுதும் கிடைக்கும், தூய ஆவியானுடைய வல்லமை அவரிடத்திலே செயல்படவும், மிக சிறப்பாக நம்முடைய பாதுகாவலருடைய ஒவ்வொரு நாளுடைய மன்றாட்டு பரிந்து அவர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து அவரையும் நன்றி உணர்வோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்றைய 2ஆம் வாசகத்திலே விண்ணகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியம், ஆண்டவர் இயேசுவுடைய தூய ஆவியானுடைய ஆசிரியம் உங்களுக்கு நிறைவாக இறைவன் கொடுக்கிறார் என்று வாசித்தோம். நாம் மாசற்றோராகவும் தூயவராகவும் விளங்கும்படியாக இறைவன் இந்த ஆசிரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். விண்ணகத்தை திறந்து வைத்திருக்கிறார். இந்த நாள் விண்ணகத்தின் ஆசிரியை பெறுகிற நாள். அந்த விண்ணகத்தில் இருக்கிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லா நேரத்திலும் இறைவனை துதித்து கொண்டே இருக்கிற இந்த வானத்தூருடைய கூட்டம் நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறது. புனிதருடைய தோழமை நம் மத்தியிலே இருக்கிறார்கள்.
இதோ எல்லாரோடும் இணைந்து கொண்டு இறைவனுடைய பிரசன்னத்திலே நன்றி பெருக்கோடு நாம் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய வார்த்தை சொல்லித் தருகிறது. நன்றி உணர்வோடு நீங்கள் உங்கள் ஜெபங்களை எடுத்து வையுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டு முழுவதும் வருகிற நாட்களிலும் உடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த நன்றி பெருக்கோடு கரங்கள் அமைத்து கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் இணைந்து பாடுங்க. நன்றி இயேசுவே, கரங்களை விரித்து கொண்டு நன்றி இயேசுவே, சற்று மேல உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இது அர்ப்பணத்தின் நேரம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் ஒவ்வொருவரையும், உங்கள் அன்பியத்தை, உங்கள் பங்கு மக்களை, உங்கள் பங்கு தந்தையை எல்லாரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுங்கள். இறைவனுடைய கரத்திலே அவரே எல்லாரையும் இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த போகிறார். வல்லமையான கரத்திலே தூய ஆவியினுடைய வரங்கள், கனிகளை கொடுத்து நடத்த போகிறார். நம்முடைய புனித தோமையார் அவருடைய இறை தன்மையின் அனுபவத்தை உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார். நீங்கள் தனியாளாக அல்ல, ஆண்டவருடைய உன்னதமான இறை வார்த்தையாலும் அவருடைய அற்புதமான அதிசயமான பேரருளாலும் அவருடைய வழிகாட்டுகின்ற தூய ஆவியாலும் இந்த ஆண்டு முழுவதும் நடக்க இருக்கிறீர்கள். உடைய எல்லா எண்ணங்களையும், திட்டங்களையும், எதிர்பார்ப்புகளையும், உடைய சொந்த தேவைகளையும் இப்பொழுது முன்வைத்து, ஆண்டவரே, என் கடவுளே, என் இயேசுவே என்று உறக்கமாக குரல் எழுப்பி ஜெபிக்க துவங்குங்கள். இறைவனுடைய ஆசிரியர் நேரத்திலே எல்லாருடைய மனங்களும் ஒருமனப்படட்டும். ஆண்டவரே, அவருடைய உன்னதமான கரத்தினாலும் அவருடைய அபரிதமான ஆசிரியனாலும் உங்களை ஆசீர்வதிக்க துவங்குவார். சேர்ந்து என்னோடு இணைந்து இயேசுவேங்கிற நாம ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம், துதிப்போம். இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தோம் என் ஆண்டவரே, என் கடவுளேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லி அழைங்க. என் தந்தையே, தூய ஆவியானவரே, என் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, இம்மானுவேலே, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயத்தை திறந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துவாறு, அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கவாறு உள்ளார்ந்த அன்போடு செவியுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க வான தூதர்களோடு இணைந்து கொள்வீர்கள், புனிதர்களோடு இணைந்து கொள்வீர்கள், தேவ தூதரோடு இணைந்து கொள்வீர்கள். தூய ஆவியானவர் மத்தியிலே இறங்கி வருவார். நீங்கள் கேட்பதற்கும், நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும், நீங்கள் ஜெபிப்பதற்கு மேலான ஆசிரை ஆண்டவர் தருவார். ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவே, வல்லமையானவர் பாதத்திலே இந்த மக்களுடைய அற்புதமான நாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். வானக தந்தையே, விண்ணகத்தின் பல கனிகளை திறந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளினுடைய வாசகத்தில் சொன்னீரே ஆண்டவரே, வானகத்தை திறந்து அங்கு இருக்கிற எல்லா வகையான ஆசிரியும் உங்களுக்கு முழுமையாக தருகிறேன்னு சொன்னவரே, இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களையும், ஒவ்வொரு சிறுமிகளையும், ஒவ்வொரு இளைஞர் இளம்பெண்ணையும், ஒவ்வொரு பெற்றோரையும், பெரியவர்களையும், உடன் நலமற்றவர்களையும், இந்த ஆலயத்திற்கு திருவிழாவுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு குருக்களையும், இங்கே வந்திருக்கிற அருள் சகோதரிகளையும், எல்லா சொந்த பந்தங்களையும் பார்த்திலே கொடுக்கிறோம். இறைவா, உள்ளத்தின் ஆழத்திலே எதை வேண்டுதலாக தற்பொழுது எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, என் குரலுக்கு செவிதாரும், ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு பதில் தாரும். இதோ நான் உம்முடைய பிரசன்னத்திலே செபிக்கிறேன், துதிக்கிறேன் என்று உருக்கமாக ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் அருளையும் ஆசிரியம் தெரிவராக. இயேசுவே, உம்முடைய உன்னதமான கரம், உம்முடையான வல்லமை எல்லார் மீதும் இறங்குவதாக. தூய ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் வரங்கள், கனிகள், கொடைகளால் இங்க இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்புவீராக. இந்த ஆண்டு முழுவதும் எதை இவர்கள் செயல் திட்டமாக எடுக்கிறார்களோ அதை உம்முடைய திருவள்ளப்படி நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான உயிருள்ள நற்கருணை பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உயிருள்ள தந்தையே, ஆமென். கரங்களை குவிங்கள், கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை மௌனமாக உற்று நோக்குங்கள். இந்த மௌனம், இந்த அமைதி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய ஒரு இணைப்பு பாலம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே காத்திருக்கிறார். எந்த தேவை மிக அதிகமாக உங்களுக்கு இருக்கிறதோ அதை ஒப்புக் கொடுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் அவரே உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வானின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு நற்கருணை ஆசிரை வழங்கிய அருட்தந்தை திரவியம் அவர்களுக்கும் வேண்டுதல் தேரனை மந்தித்த அருட்தந்தை டேவிட் மற்றும் கிருபாகரநாதன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். பிரியமானவர்களே, அனைவருக்கும் அன்பின் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உணவுகளும் தயாராக இருக்கின்றன. இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாக சென்றோம் என்றால் அங்கு கூட்டம் தான் அதிகமாகும். ஆகவே தயவு செய்து, ஏனென்றால் 8 மணி தான் ஆகுது, தயவு செய்து சிறிது நேரம் காத்திருந்து பெரியவர்களுக்கு ஒரு வரிசையும் பெண்களுக்கு ஒரு வரிசையும் குழந்தைகளுக்கு ஒரு வரிசையுமாக 3 வரிசைகளில் 3 இடத்திலே அந்த ஸ்டேஜ் அருகிலே பரிமாறுவார்கள். ஆகவே நீங்கள் அனைவருமே இருந்து உணவு உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே முண்டி அடிக்க வேண்டாம், உணவினை வீண் செய்ய வேண்டாம். இந்த இரு அன்பு வேண்டுகோள்களோடு மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பாதுகாவலரான புனித தோமா நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி நமக்கு அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வாராக. தோமாவிற்கான இறுதி பாடல்.
வந்தோ. உம்மிடம் வேண்டி வருவோர்க்கெல்லாம்